அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கடனில் இருக்கிறோம், அடமானத்தில் இருக்கிறோம், பொருளெல்லாம் நம்ம பேங்க்ல வச்சிருக்கோம்னா அதுலேருந்து மீட்கிறதுக்கான ஒரு சிறந்த வஜிஃபாவை தான் சொல்ல போகிறேன். பலருக்கும் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரு ஆயத்து. ஆனால் அதை இப்படி ஓதுனா இதற்கான பலன் கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க, நிச்சயமாக உங்களுடைய கடன் தொந்தரவும் தீரும். இது வெறும் நகையை மீட்கிறதுக்கு மட்டும் இல்லை, கடனை அடைக்கிறதுக்கு உதவும். கடன்ல தான் ஒரு வகை பார்த்தீங்கன்னா நம்ம லோன் வாங்குறதும் அதே மாதிரி அடமானம் வைக்கிறதும். முதல்ல கடன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடமானம் வைப்போம், இல்லாட்டினா லோன் வாங்குவோம். இந்த மூணுமே இருக்குது. மூணுக்குமே இது போதுமானதாக இருக்கும். நிறையா பேத்துடைய லைஃப்பில் இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது. நம்ம கமெண்ட்டில் துவா கேட்க சொல்கிறவங்க எல்லாருமே கடன் அடைக்கணும்னு துவா செய்யுங்க, என்னுடைய நகையை என்னால் மீட்கவே முடியல, மூழ்கிரு மாட்டிருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம என்ன சொல்கிறதுனா, நமக்கு இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி நகையை அடமான வச்சு வாங்குறது கூட அனுமதி இல்லை. அந்த மாதிரி நம்ம நகையை அடமான வச்சு வாங்குறது மூலமாக என்ன ஆகுதுன்னா, ஒரு 3 தடவை ஒரு நகையை அடமான வச்சா 4வது தடவை பார்த்தீங்கன்னா அது அப்படியே மூழ்கிடுது. ஏன்னா அதில் ஒரு பரக்கத்து குறையுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு சில நேரங்களில் நம்ம கடன் பெஸ்ட்டாக இருக்குது அடமானத்தை விட. ஆனால் என்ன பண்ணுறது, கடனுக்கு காசு கொடுக்குறக்கு ஆள் இல்லைங்கிறனால தான் நம்ம அடமானத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அல்லாஹ் தான் காப்பாற்றணும். ஒரு 5 பவுனை கொண்டு போய் அடமானத்துக்கு வச்சுட்டு அதை மீட்க முடியாமல் கஷ்டப்படுறதை விட ஒரு 1/2 பவுனை விற்று போட்டு அந்த காசுலேயே கடனுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிறது சிறந்ததுன்னு சொல்லிட்டு பலரும் பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் நமக்கு விற்கிறதுக்கு மனசு வராது. நம்மள்ட்ட ஒரு நகை இருக்குன்னா இப்போ ஒரு 5 பவுன் அடமானம் வச்சு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாங்குவோம். அதே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 பவுன் இல்லை 1 பவுன் விற்றாவே அந்த 1 லட்ச ரூபாய்க்கு போயிடும். ஆனால் நமக்கு விற்றோம்னா திருப்பி அதை எடுக்க முடியாதே, நம்ம எப்படி வாங்குவோம்னு பயந்துட்டு போய் 5 பவுன் அடமானம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காசை வாங்கிட்டு வருவோம், கட்டுவோம், முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம், மீட்க முயற்சி பண்ணுவோம். ஆனால் அது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் நடக்காது. நிறைய பேருடைய நகை வச்சதுக்கு பிறகு அது என்ன ஆயிடுது, மீட்க முடியாமல் மூழ்கி போயிடுது. அதுலேயும் திரும்ப திரும்ப வைக்கக்கூடிய நகை கண்டிப்பாக மூழ்கி போயிடுது. இது வாழ்க்கையில் அனுபவமாகவே நாங்கள் பட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இப்படி தோணும், சரி அடமானம் வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 தடவை போய் வைப்போம், 3வது தடவை பார்த்து அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். ஏன்னா நகை கடன் கொடுக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த நகையை மூழ்கடிக்கிறதுக்காக தான் அந்த கடன் கொடுத்தாங்க பாருங்க, அவங்களுமே முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் அந்த தங்கத்தில் காசு கொடுக்கறதுல பெரிய லாபம் இருக்கும். அதனால தங்கத்தின் மீது அடமானம் வச்சு வாங்குறது ரொம்ப ரிஸ்கா இருக்கும். அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில தவிர்த்துக்கணும். அதே நேரத்தில் அல்லாஹுடைய கிருபையில நமக்கு அந்த மாதிரி நிலைமையே வரக்கூடாது. இந்த இதை ஓதி பாருங்க. இந்த ஆயத்து பார்த்தீங்கன்னா நம்ம குரான்லேயே வைத்து ரொம்ப மகத்தான ஆயத்து, ஆயத்துல் குர்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயத்து. ஆயத்துல் குர்ஷியை யார் ஓதி வராங்களோ அவர்களுக்கு கடன் அடைக்கப்படும். அவர்களுடைய லோன் ஏதாவது இருந்தாலும் அதுவும் அடைக்கப்படும். ஏன்னா அதுவும் கடன் தான். அதே மாதிரி நகை அடமானத்தில் வைத்திருந்தாலும் அதுவும் மீட்கப்படும். இதற்கு எப்படி நீங்கள் ஓதணும்னு பார்த்தீங்கன்னா 170 முறை ஓதணும். இது எத்தனை நாளுக்கு ஓதணும்னு பார்த்தீங்கன்னா 41 நாட்களுக்கு ஓதணும். எத்தனை முறை ஓதணும்? 170 முறை, 41 நாட்களுக்கு. எப்படி ஓதணும்னா, பிஸ்மி சொல்லி சலவாத்து 11 தடவை ஓதிட்டு 170 முறை ஆயத்துல் குர்ஷி ஓதி முடிக்கணும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கடைசியாக சலவாத்து ஓதி முடிச்சுட்டு இதை 41 நாளைக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அப்போ பிஸ்மி 11 முறை செலவாத்து, 170 முறை ஆயத்துல் குர்ஷி, மறுபடியும் 11 முறை செலவாத்துன்னு சொல்லிட்டு 41 நாளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ச்சியாக நியத் வைத்து ஓதுங்க. எல்லா கடனும், எல்லா அடமானமும், எல்லா லோனு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்படும். இன்ஷா அல்லாஹ். முடிந்த அளவுக்கு நகையை அடமானம் வைக்கிறத மட்டும் ரொம்பவே தடுத்து கொள்ளுங்க. அது இன்னும் பெரும் பெரும் பிரச்சனைக்கு தான் நம்மளை கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கு. இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு நகையெல்லாம் மூழ்கி போனால் அதெல்லாம் வாங்கவே முடியாது. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவானாக. இந்த அமலை செஞ்சு பாருங்க. நம்ம தினமுமே சின்னதாக ஒரு அமலை எடுத்து சிறப்பாக தொகுத்து கொடுத்து வரோம். தொடர்ச்சியாக பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. நம்மளுடைய வீடியோக்கள் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கோ கண்டிப்பாக அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.